Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 605 பார்ட் 2. ஓபன் பண்ணா அவங்க ஆளுகளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இடையில யாரோ வந்து தடுத்தாங்கல்ல. ஐ மீன் டஷிகி வந்து தடுத்தால. உடனே கேப்டன் வந்துட்டாங்கன்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஜோரோ பார்த்துட்டு வந்துட்டியா காப்பி கேட்டுமா, ஏன்னா அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு குயினா மாதிரியே இவ இருக்கிறதுனால அவன் அப்படி சொல்றான். சொல்லப்போனா இவளும் அவளையே மாதிரி தான் பேசுவா. உனக்கு தான் சண்டை போடவே தெரியாதே, எதுக்காண்டி இப்படி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜோரோ பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படித்தான் என்னை விட்டு போயிரு இல்லன்னா பொலந்துருவேன்பா. ஜோரோ பார்த்துட்டு கண்டுக்காம போவான். மத்தவங்களும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடுவாங்க. அதுக்கப்புறம் டஷிகி G5 ஸ்குவாட் கிட்ட இது ஒண்ணு சண்டை போடுற டைம் இல்ல, சீக்கிரமா இங்க இருந்து பேசேஜ் வழியா தப்பிக்கணும். இங்க இருந்து அடுத்த ரூமுக்கு போற ஒரே ஒரு கேட்டும் இப்ப க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது. மென்டல் பய மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த சீசர் நம்மள இதே ரூம்குள்ள வச்சு அடைச்சு அந்த கேஸ விட்டு காலி பண்ண பாக்குறான். அந்த கேட்டை தாண்டி மட்டும் நம்ம போகல, இந்த பங்க் ஹசார்ட விட்டே நம்மளால போக முடியாது. அதனால முட்டா பய மாதிரி இங்கே இருக்காம சட்டு புட்டு அந்த கேட் வழியா அந்த பக்கம் போற வழியா பாருங்கடாம்பா. ஆமா டஷிகி சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கேட்டை நோக்கி அடிச்சு புடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டே வருது. இங்க பிரவுன் பியர்டு மேல எல்லாம் ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்ததுனால சும்மா ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் ரோபினோ அங்க வருவாளா. என்னாச்சுன்னு கேட்டா லூஃபி ஒரு வேலையை பண்ண சொன்னானாமா. அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிருச்சும்பா. இங்க பார்த்தா அந்த பிரவுன் பியர்டால ஓட முடியல. உடனே நம்பி அவனை உசுப்பேத்தி விடுறாளாமா. அந்த நேவி பொண்ணு என்ன சொன்னான்னு நீ கேட்டில்ல, நம்ம இப்படியே இங்கே இருந்தோம்னா நம்மள அப்படியே சமாதி கட்டி படுக்க போட்டு பாட கட்டிடுவாங்க. அதனால சீட்டா வேகத்துல சும்மா பிச்சுக்கிட்டு போன்னு சொல்லுவா. சீட்டா வேகத்திலயா? அட சண்டாளி, என்னால இதுக்கு மேல ஃபாஸ்டாலாம் ஓட முடியாது, இதுதான் என்னால முடிஞ்சது. ஆல்ரெடி ஓடி ஓடி களைச்சு போயிட்டேமா. இங்க சாமுராய்க்கெல்லாம் ஓடி ஓடி அழுத்து போச்சாமா. என்னாலையும் முடியலப்பான்னு புலம்பிட்டே வருவான். இந்த மஞ்சமா கனலுக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்கு பிரவுன் பியர்டு அந்த பைரட்ஸ்களோட சேர்ந்துகிட்டு நம்மள அட்டாக் பண்றான்னு. ஆக்சுவலா அந்த சீசர் மோசமானவன்னு அவனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கே தவிர இவனுக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சா அப்படி கேட்பானுங்களா? இதுல வேற அவன் மாஸ்டருக்கு துரோகம் பண்றான். அவன் ஒரு பயங்கரமான துரோகி 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 துரோகி. நம்ம மாஸ்டர் தான் என்னைக்குமே நம்மளை காப்பாத்துறவரு. இப்போதைக்கு வேற வழி இல்ல, நம்ம தப்பிச்சு ஓடிதான் ஆகணும். இல்லன்னா இன்னைக்கு அவன் மண்டையில செங்கலை வச்சு நச்சு நாலு அடி அடிச்சிருக்க மாட்டோம். ராஸ்கல் சரியான துரோகின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு கேட்டை தாண்டி ஓடிடுவானுங்க. இங்க G5 ஆளுகெல்லாம் முட்டிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடி வருவாங்க. கேட் இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் ஆயிரும். எப்படியாச்சும் தப்பிச்சு சீக்கிரமா போய் ஆகணும். என்ன பண்றதுனே தெரியல, அடிச்சு புடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் இந்த சீசர் என்ன பண்ணுவான், லேபுக்கு வெளியில ஒரு கெனான் ஒண்ண கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். எதுக்கு என்ன பில்டிங் ஏவ டேமேஜ் பண்ணி வெடிக்க வைக்கிறதுக்காக. சோ கரெக்டா அது எய்ம் வச்சுட்டு இருக்கும். இங்க உள்ளுக்குள்ள நம்மளுக்கு முட்டிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுவாங்க, எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு. G5 ஸ்குவாட் டஷிகின்னு அந்த கேட்டை நோக்கி எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது பட்டால்னு சுடுவான். அவ்வளவுதான், அந்த ஏர் லெபார்டரியோட செவரு உடஞ்சிரும். உடஞ்ச உடனே காத்து வருதோ இல்லையோ, ஆனா அந்த பாய்சன் கேஸ் மட்டும் சும்மா பீச்சிக்கிட்டு வரும். ஐயோ மறுபடியும் இதுகிட்ட மாட்டிட்டோம்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. இங்க நம்மளுக்கெல்லாம் பீதியில மிரண்டுவாங்க. அது மட்டும் இல்லாம பிரவுன் பியர்டை பார்த்து யோ சீக்கிரம் போயா, பின்னாடி பாத்தில கேஸ் சும்மா பிச்சுக்கிட்டு வருது. அப்புறம் இவ்வளவு நேரம் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அவனும் முக்குன்னு முக்கிட்டு கிடப்பான். இங்க டஷிகி நோட் பண்ணும்போது இன்னும் எக்கச்சக்க பேர் அந்த கேஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்களால தப்பிக்க முடியுமான்னு தெரியல. ஸ்மோக்கர் எப்படியாச்சும் அந்த முட்டா பள்ளியில காப்பாத்துன்னு சொல்லி தான் இவளை அனுப்பி விட்டுருந்தான். ஆனா இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்களை காப்பாற்ற முடியாது போல. நீங்க சீக்கிரமா போங்க, அந்த கேஸை நான் ஏதாச்சும் பண்ணி தடுக்கிறேன்ட்டு அவன் அங்கேயே நின்னுக்குவா. ஐயோ டஷிகி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா கேட்க மாட்டா. தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறதுல ஏகப்பட்ட பேர் அந்த கேஸ்ல மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சுக்கிட்டே வருவானுங்க. அந்த கேஸ்ல மாட்டினவன் அப்படியே உரைவான், அவனை காப்பாத்த போய் அவன் உரைவான், அவனை பார்த்து பயந்து இன்னொருத்தன் உரைவான். எப்படியா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே வருவாங்க. கேட் வேற 80% க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் யாருமே அந்த பக்கமா போய் சேரல. கமான் அடிச்சு புரண்டு ஓடுவாங்க. அந்த டைம் பிரவுன் பியர்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் டைட்டா புடிச்சுக்க சொல்லுவான். என்னடா பண்ண போற நீ கேட்டா, வந்த வேகத்துல அவனோட வாழை தரையில ஒரு அடி அடிச்சு ஒரு ஜம்ப் பண்ணுவான். அப்படியே பிளைங்லயே அந்த கேட்டை தாண்டி இந்த பக்கமா வந்து விழுந்துருவான். சோ இப்போ நம்ம அத்தனை பேருமே சேஃப், ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. இனி அந்த G5 ஆளுங்க தான் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அவங்களோட கேப்டன் டஷிகி இன்னும் வரல. அவங்க வழியில நின்னுகிட்டு வாங்க சீக்கிரமா வாங்க, கேட்டை தாண்டி போங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த டைம் திடீர்னு டஷிகியோட கையை யாரோ பிடிப்பாங்க. யாரான்னு பார்த்தா அந்த G5 ஆளுங்க. அப்போ ஒரு மாதிரி லுக்கு விட்டு அப்படியே வில்லத்தனமா சிரிப்பானுங்களா. அவளை அலேக்க தூக்கிட்டு கேட் வழியா தப்பிச்சு போக ஓடுவானுங்க. நீங்க கிழிச்ச வரைக்கும் போதும், முதல்ல நீங்க தப்பிக்கணும், அப்பந்தான் மத்தவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லி கரெக்டா அந்த கேட்டு மூட போகும்போது தூக்கிட்டு உள்ள வீசிடுவானுங்க. அவ்வளவுதான், அந்த பக்கமா இருக்க G5 ஆளுங்க அவளை சேஃப்டியா புடிச்சிருவாங்க. அவனுக்கு கேப்டன் வந்துட்டாங்கன்னு செம ஹாப்பி. ஆனா அவளுக்கு இன்னுமே G5 ஆளுங்க அங்க இருக்காங்க, நான் அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போவா. விட மாட்டானுங்க. அந்த இடமே கேஸால ஃபில்லா இருக்கு, நாங்க உங்களை காப்பாத்தாம விட மாட்டோம்னு சொல்லி அவளோட கையை இறுக்கி புடிச்சிட்டு நகரவே விட மாட்டானுங்க. ஏன்னா கேட்டு கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் க்ளோஸ் பண்ண முடிஞ்சு. அவகிட்ட ஸ்மோக்கர் எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னான். ஆனா கடைசியில முடியாம போச்சு இல்ல கேப்டன், அவ்வளவுதான் முடிஞ்சு, இதுக்கு மேல எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, பேசாம இருங்க மானுங்க. அடே அவங்க எல்லாம் உங்களோட கொலிகிடா, அப்படியெல்லாம் விட முடியாது, அவங்களை காப்பாத்தணும்
சுத்தணும்பா. முடியாதுன்னா முடியாது கேப்டன், இதுக்கு மேல நீங்க கஷ்டப்படாதீங்கன்னு அந்த பக்கமா நின்னுட்டு இருக்க அவனுங்களை பார்த்துட்டு நல்ல காரியம் பண்ணீங்க காய்ஸ், நம்ம கேப்டனை எப்படியோ காப்பாத்திட்டீங்க. நீங்க மாசுன்னு சொல்லும் போது கரெக்டா கேட்டு மூடும், அங்க அவனுங்க புகையில சிக்கி சின்னாபின்னமாயிட்டானுங்க. ஆனா அந்த டைம் கொடுத்திருக்க போஸ் தான் வேற லெவலு. ஆமா, நாங்க கேப்டனை எப்படியோ காப்பாத்திட்டோங்கிற மாதிரியே போஸ் கொடுத்திருப்பானுங்க. என்னதான் அவனுங்க முரட்டு பள்ளியா முட்டா பள்ளியா இருந்தாலும் செம லாயலான ஆளுங்க. டஷிகி எல்லாம் அந்த கேட்டு க்ளோஸ் ஆகிற கடைசி செகண்ட் வரைக்கும் கதறுவா. ஆனா என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியல, பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவா. சோ இப்போ ஸ்டார் ஹெட் பைரட்ஸ் எல்லாருமே சேஃபியா பி பில்டிங்க்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்படி அவங்க தப்பிச்சதை பார்த்த உடனே சீசரால தாங்க முடியல. இத்தனை பேர் எப்படி தப்பிச்சாங்க, அவங்க எல்லாரும் செத்து இருக்கணுமே நேரத்துக்கு, என்னை அவமானப்படுத்திட்டே இருக்காங்களேன்னு கடுப்புல கத்திட்டு இருப்பான். அந்த டைம் லூஃபி ஒரு சைடு வெறி கொண்டு வருவான், ஸ்மோக்கர் அதுக்கு மேல வெறியோட வருவான், ரஃபேல்கர்லாம் பொல்லந்தரணும்னு காண்டுல வருவான். அப்ப அந்த சீசர் இதெல்லாம் பார்த்து வெறியோட பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான். Yeah!